நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அதிமுகவை எதிர்க்கட்சியாக நினைக்கவில்லை எனவும் திமுக கூட்டணி அசைக்க முடியாத சக்தியாக இருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் சார்பில் அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி, தாவிக பாஜகவின் சி டீம் என்றும் அவர்களை பற்றி கருத்து கூற விரும்பவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து எத்தனை முனை போட்டிகள் இருந்தாலும் திமுகவின் கூட்டணி வெற்றி மிக எளிதாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆவணி திருவிழா தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை படம் பிடித்து எழுந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆவணி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதையடுத்து தேரோட்டம் தொடங்கியது. முதலில் விநாயகர் தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். பின்னர் சுவாமி குமர விடங்க பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய தேர் 4 ரத வீதிகள் வழியாக வலம் வந்தது. இந்த தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவரும் அக்கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவருமான ஜி.கே. மணி சென்னை வானகரத்தில் உள்ள மருத்துவமனையில் நெஞ்சுவலியால் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். கடுமையான முதுகுத்தண்டு வலி பிரச்சனையாலும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ராபிஸ் நோய் பாதிப்பால் இளைஞர் உயிரிழந்துள்ளார். ஆத்தூர் மந்தைவெளி பகுதியைச் சேர்ந்த தர்மன் தனது வீட்டில் நாய் ஒன்றை வளர்த்து வந்துள்ளார். கடந்த ஓராண்டுக்கு முன் தர்மனை வளர்ப்பு நாய் கடித்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு முறையான சிகிச்சை எடுத்துக் கொள்ளாமல் இருந்ததால் அவருக்கு ராபிஸ் நோய் பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் அவருக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சையில் இருந்த தர்மன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கனமழை எதிரொலி காரணமாக சென்னை ஏரிகளின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் கணிசமாக அதிகரித்துள்ளது. அதன்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள புழல் ஏரிக்கு 278 கன அடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் நீர்வரத்து 880 கன அடியாக அதிகரித்துள்ளது. அதுபோல சோழவரம் ஏரிக்கும் வினாடிக்கு 122 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வினாடிக்கு 450 கன அடி நீரும், பூண்டி ஏரிக்கு வினாடிக்கு 420 கன அடி நீரும் வந்து கொண்டிருக்கிறது. சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரங்களான செம்பரம்பாக்கம், பூண்டி, சோழவரம், புழல், கண்ணன்கோட்டை உள்ளிட்ட ஏரிகளின் நீர் இருப்பு ஆகஸ்ட் 22ஆம் தேதி நிலவரப்படி 7,821 மில்லியன் கன அடியாக இருந்தது. இந்நிலையில் பெய்த மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து ஏரிகளின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுச்சாமி பாஜக மற்றும் RSS அமைப்பின் கைக்கூலியாக செயல்படுவதாக தென்காசி சுற்றுவட்டாரத்தில் திமுகவினர் ஒட்டியுள்ள கண்டன போஸ்டர்களால் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மற்றும் சுரண்டை பகுதியில் 4 தினங்களுக்கு முன்னர் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய திருச்சி வேலுச்சாமி, திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது இளம் விதவைகள் மிகுந்த மாநிலமாக தமிழகம் உள்ளது என கனிமொழி கூறியிருந்தார். ஆனால் தற்போதும் டாஸ்மாக் கடைகளில் மதுபானம் விற்பனை செய்யப்படுகிறது என பேசியிருந்தார். மேலும் முதலமைச்சர் மீது அண்ணாவின் ஆவி இறங்கியிருப்பதாக அமைச்சர்கள் பேசி வருகின்றனர். அது உண்மை என்றால் டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள் என்றும் திருச்சி வேலுச்சாமி கூறியிருந்தார். இந்நிலையில் திருச்சி வேலுச்சாமி மீது காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தென்காசி சுற்றுவட்டாரத்தில் திமுகவினர் கண்டன போஸ்டர் ஓட்டினர். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.